வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, ஒரு முன்னாள் மந்திரி, திமுக மந்திரி ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போயிட்டார். பேரு பெரிய கருப்பன், திருப்பத்தூர் தொகுதி. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவைக்கா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார். போட்டு கேஸ் போட்டார். அங்கேயே வந்து மறுபடியும் என்னன்னாரு, அது எலக்ட்ரானிக் ஓட்டிங். இது அந்த ஓட்டு சீட்டுன்னு போடுவாங்கள்ல, அப்போ இவங்க என்னென்ன கூத்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஒரு கட்டம் இருக்கும், அந்த கட்டத்துக்குள்ளே சின்னம் இருக்கும். வயசானவங்கள்லாம் அந்த சின்னத்தில் குத்தும்போது கை கொஞ்சம் ஆடி அந்த ஓரமாக குத்திடுவாங்க. உடனே ஓரமாக குத்திட்டா அந்த ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு என்றவனை அடிக்க போய் இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முதல் தெரிஞ்சால் முதலே பண்ணியிருப்பாங்க. இது எலக்ட்ரானிக் மிஷின், எல்லாம் ஓட்டு போட்டு வெளில வந்துட்டான். அதனால் எவ்வளவு திரும்பி இருந்தாலும் எலக்ட்ரானிக் இது எப்படி தப்பாக இருக்கும்? அந்த ஒரு ஓட்டு வித்தியாசம் காமிக்குது. அதனால் வழக்கு போட்டார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணா அப்படின்ட்டாங்க. அதோட தெரிஞ்சிருந்தால் முதலையே சிவகங்கை பாணியில் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. சிவகங்கை பாணின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 2009 சிவகங்கையில் ப. சிதம்பரத்தை எதிர்த்து ராஜகண்ணப்பன் பேர் வர மாற்றி வச்சுக்கிட்டார். வெறுங்கண்ணப்பனாக இருந்த திமுக அண்ணா திமுக ஆட்சியில் ராஜகண்ணப்பன்னு மாற்றிட்டார். அந்த ராஜகண்ணப்பன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்துட்டு இதே மாதிரி ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கார் சிதம்பரத்தை எதிர்த்து. திரும்பி வர்றதுக்குள்ளே எங்கேயோ அப்படி வெளில போனார், திரும்பி வர்றதுக்குள்ளே தோற்று போயிட்டார் அப்படின்ட்டாங்க. மூக்க அழகிரிக்கு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அங்கேருந்து மூக்க அழகிரி ஃபோன் பண்ணி, அவன் வந்து டெல்லியில் நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், இங்கேயும் எங்கள் ஆட்சி தான் நடைபெறும் கொண்டிருக்கிறது, ஒழுங்காக சிதம்பரம் தான் ஜெயிச்சார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தோத்த ப. சிதம்பரத்தை ஜெயிக்க வச்சு, தோத்த ப. சிதம்பரத்தை மந்திரியாக்கி, அதுவும் உள்துறை மந்திரியாக்கி என்ன கூத்தோ பண்ணி அவரும் எலெக்ஷன் கேஸ் எல்லாம் போட்டு பார்த்தாரு. 2009 வந்தது, 2020 தான் இதுவே வந்தது தீர்ப்பு. அதுக்குள்ளே சிதம்பரம் முடிச்சிட்டார், பதவியை அனுபவித்து விட்டார். தோற்ற நிலையிலும் மூக்க அழகிரியை வச்சு இது தெரிஞ்சிருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுவும் முடியலை. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் இப்போ வழக்க வாபஸ் வாங்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வழக்க வாபஸ் வாங்கலனாலும் அந்த வழக்கு முடிகிறதுக்கு இன்னும் 15 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதனால் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஓட்டில் தோற்றவராகவே கருதப்படுவார். அதனால் இனி மாற்றத்திற்கு வாய்ப்பில்லை, பெரிய கருப்பன் வழக்காக வாபஸ் வாங்கிட்டார் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்து 2வது செய்தி, முக்கியமான செய்தி. இந்த ஜனநாயகன் படம் வந்திருக்கு, அதை இன்னைக்கு விஜய் அவர் போய் பார்த்துருக்கார். அவர் கூட இருந்த சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் இவர்களெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த கூட்டம் என்ன பண்ணுது, குதிக்குது. அது எப்படி இவர் போய் பார்க்கலாம்? மெகுதூர் அன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கான் இங்கே, இவர் போய் சினிமா பார்க்குறாரு. யோகி இங்கே, உத்தம இங்கே, அந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது சினிமாவே பார்க்கலையா? நான் கிடக்கு சொல்லவா? அந்த உங்கள் பையன் உதயநிதினு ஒரு ஆள் இருக்கார், அவர் ரெஜெண்டில் வாழைங்கிற படத்தை போட்டாரா இல்லையா? அதை நீங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுவும் அப்படின்னா ஒரு உதயநிதி ஹீரோவாக நடித்த படத்தை நான் கழகக்காரனும் ஒரு கழகத் தலைவன் அப்படின்னு ஒரு படம், அதை அப்படியே வாக்கிங் போகும்போது தியாசபிக்கல் சொசைட்டி அடையாறில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சுப்பிரமணி எடுபடி சுப்பிரமணியம் வாக்கிங் போகும்போது கழகத்தலைவன் பார்த்தியா, படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் என்ன யோகிங்களா? நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சினிமா பார்த்தான்னு தானே. என்ன முதலமைச்சராக இருந்த சினிமா பார்க்குறதுனா இதுவா? முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், பாக்கியராஜ் படத்தெல்லாம் போட்டார், போய் பார்த்துட்டு வந்தார்.
கருத்தை சொன்னார். அது மாதிரி முதலமைச்சராக இருக்கிறவங்க பார்க்குறது என்ன ஒரு பெரிய இதுவா? அதனால இந்த கூட்டம் குதிக்குது. கேட்டால் அவர் போய் போய் எப்படி படத்தை பார்க்கலாம். அதுக்கு இந்த கனிமொழி அம்மா அது ஒரு புது கதையை கொண்டு வருது. அதாவது தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அருணாச்சலம் அடித்தாங்க, செத்துட்டாங்க. அது கஸ்டடியல் டெத். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க. இந்த கூட்டம் குதிக்குது. அதுவும் இந்த கனிமொழி இருக்க சிங்கப்பூர் மங்கை கனிமொழி, அந்த அம்மா என்ன சொல்லுது, அநேகமாக ஜனநாயகன் படத்தை பார்த்து முடித்தவுடன் இவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏம்மா உங்கள் அண்ணன் அங்கே பாவம் அஜித்குமார்னு ஒரு பையனை கட்டி வச்சு கையங்காலையும் கட்டி வச்சு அடிச்சே கொண்டாங்க. இன்னைக்கு வர உங்கள் அண்ணன் மூச்சு விடுறாருன்னு கேளுங்க. உங்கள் அண்ணன் யோகியர் மாதிரியும் உங்கள் அண்ணன் ஆச்சு யோகியர் மாதிரியும் அன்னைக்கு இன்னொருத்தனை அடித்தாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு வக்கு இல்லை. அடிச்சே கொன்னாங்க. ஒரு பெண்ணுக்காக கொன்னாங்க. உங்கள் அண்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பழைய பாசத்தை நம்பி அவர் சொன்னார், வேஷம் போட்டாருன்னு சொன்னாங்க. கனிமொழி அதை பற்றி பேச தயாராக இருக்கீங்களா? சரி, ஜனநாயகன் படம் ஒரு 3 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் பார்க்குறதுல என்ன தப்பு? ஜனநாயகன் படம் பார்த்து எல்லாம் அழுதாங்களாம் கடைசியில். அதில் என்னமோ இந்த சீன் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அழுகிறாங்க. ஏதோ உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு படத்தை படமாக தானே பார்க்கணும். சும்மா போய் கூட்டத்தை பார்த்துட்டேன். அதில் ஒரு சொல்லியிருக்காரு. தாவேகா சபாநாயகர் எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் மாலிவன் படத்தை பார்த்த ஒரு இது இருந்தது எங்களுக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவருவதற்கு பல தடைகள் இருந்த நேரத்தில் உலக சுற்றும் வாலிபன் படத்தை முதல் நாள் முதல் காட்சியிலே நான் பார்த்தபோது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு. எம்ஜிஆர் உலக சுற்றும் வாலிபன் கதையே வேற. சபாநாயகர் சொல்கிறார், ஜேசிடி பிரபாகரன் நல்ல விஷயந்தான், நல்ல மனிதர் தான். ஆனால் எம்ஜிஆருடைய உலக சுற்றுவாங்க இதையும் தொடர்பு படுத்தி பேசக்கூடாது, தொடர்பு படுத்த முடியாது. அதையெல்லாம் நேரில் கண்டவர்கள் நாங்கள்லாம், இதே கண்ணால் பார்த்தவர்கள். எம்ஜிஆர் உலக சுற்றுவாணிப்பன் படம் எடுக்கும்போது அன்று முதலமைச்சராக இருந்தது ஸ்டாலின் இல்லை, கருணாநிதி. கருணாநிதி எப்படி விட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நெகட்டிவே தீ வச்சு கொளுத்தணுன்னாரு. அவங்க பேரன் அவர் சாரையில் வந்தவர், ஜாடையில் வந்தவர் உதயநிதி என்ன பண்ணார்? ஒரு மத்திய மந்திரியை பிடிச்சி ஒரு இதை வச்சு, சினிமா நடிகை வச்சு மத்திய மந்திரியை பிடிச்சி பணத்தை கொடுத்து சென்சாரில் ப்ராப்ளம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் அது தீவையே வச்சு கொளுத்தணுன்னாங்க. இது சென்சாரில் தான் ப்ராப்ளம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் உலகம் சுற்றுவாணிவனை இதையும் ஒப்பீடு செய்ய முடியாது. உலகம் சுற்றுவாணிவன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, மிகப்பெரிய சூழ்ச்சியிலிருந்து வெளியில் வந்தது. இங்கே வச்சு நெகட்டிவாக பண்ணினா கொடுத்திடுவாங்கன்னு சொல்லி கலர் பண்ணுறதுக்காக பாம்பேக்கு கொண்டு போனாங்க. பாம்பேலேருந்து முதல் காட்சி ரிலீஸ் ஆகுறவரை பயந்துக்கிட்டே இருந்த எம்ஜிஆர் தனி விமானத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு தேட்டருக்கும் அதை கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. முதல்ல மதுரை மீனாட்சிங்கிற படத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும்னு பாட்டே வரும். அந்த இதில் காஞ்சிபுரம் நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் படப்பெட்டியை வச்சு ஒரு மாட்டு வண்டியில் ஊர்வலம் வரும்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோன்னா திமுக அறிஞ்சுமா இருப்பானா? திமுக பண்ணுங்க. அப்போவே என்னென்ன ரவுடித்தனம் பண்ணாங்கிறதுக்காக சொல்கிறேன். கருணாநிதி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கிட்ட, விடாதையா, நான் இங்கே கொளுத்தணும்னு நினச்சேன், கொளுத்த முடியலை. மாட்டு வண்டியில் வர்றது படப்பெட்டி, மாட்டு வண்டியில் வர்ற படப்பெட்டியாச்சும் பிடிச்சி கொளுத்தில. கருணாநிதி சொன்னார் படத்துப்பட்டியை கொளுத்துவேன்னு, எங்கேயோ ஒரு ஊர்லேயாச்சும் கொளுத்திடுனார். கடைசி காஞ்சிபுரம் படப்பெட்டி வந்தது, மாட்டு வண்டியில் ஏற்றுனாங்க, ஊர்வலமாக வந்தார்கள். கருணாநிதி உத்தரவுக்கு இணங்க அவங்க கட்சிக்காரன் நான் வழியில் போய் படப்பட்டி அந்த மாட்டு வண்டி தியேட்டர்கிட்ட நெருக்க போகுது. உடனே வளைச்சி அடித்து, மாட்டு வண்டி ஓட்டினவனை அடித்து, மாடையை அடித்து, அந்த மாட்டு வண்டியில் இருந்த படப்பெட்டியை எடுத்து தீயை வச்சு கொளுத்தலாம்னு தூக்குனாங்க. உள்ளே பூரா செங்கல் இருந்தது. இவங்க புத்தி தெரிஞ்சு செங்கல் இருந்தது.
என்னையா செங்கல் இருக்கு படப்பெட்டி காணாமலே அப்படின்னு திரும்பினாங்க. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் பாட்டு சத்தம் கேட்குது தியேட்டர் உள்ள. ஆக தியேட்டருக்கு படப்பெட்டி வேற பக்கம் போய் சேர்ந்துருச்சு. மாட்டு வண்டியில் வந்த கதையெல்லாம் பெரிய கதை. கனிமொழிக்கும் தெரியாத கதை. கனிமொழியை பெண்ணை 5 வயசுல இது பண்ணி 3, 4, 5 வயசு. உங்களுக்குலாம் எங்கே தெரியும்? அது மாதிரி உதயநிதிக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. இப்படி எம்ஜிஆர் வந்து ஏமாற்றி அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாங்க. விஜய்க்கு அவங்க பல தொந்தரவு கொடுத்தது உண்மைதான். ஆனால் உலக சுற்றுவாளியை எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. 2 படத்தையும் எப்படி ரிலீஸ் ஆனது, எப்படி எப்படி தடங்கள் வந்தது அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தவன் நான். அதனால் ஜனநாயகனை விஜய் போய் பார்த்தது தப்பு இல்லை. எல்லா முதலமைச்சர்களும் இந்த படங்கள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி கருணாநிதியும் படங்களை பார்த்துருக்கிறார். அது வந்து ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒதுக்கி போய் பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்த கட்ட செய்தி நாம் பதிய வரும்போது இந்த செய்தி. அடுத்தது இந்த திமுக எம்பிக்கள் மட்டும் போராடி இருக்கான். நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. மேகதூதானே இருக்குது, வெக்கம் இல்லாமல் இவங்களை சொல்லிக்கிறான். ஏன் திமுக எம்பிக்கள்லாம் சேர்ந்து மேகதூதானே கட்டக்கூடாது, போராட வேண்டியதானே? இந்த காக்ரோச் கர்மாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒருத்தன் டெல்லியில் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு போராட்டம் நடத்தினா ஏன் நடத்துகிறாரா? நீட் தேர்வில் வந்து இது வந்து வினாத்தாள் வெளியில் வந்துருச்சு, எப்படா வந்தது? போராட்டம் நடத்தினான். இந்த திருட்டு கூட்டம் தமிழ்நாட்டில் கொள்ளையடித்த எந்த கூட்டம் பார்த்தான்? மெயினாக உதயநிதி. இதோடு அவன் வந்து நீட்டு 10 பேப்பர் வெளியில் வந்துருச்சுன்னு போராடுறான். நம்மளாம் நீட்டு தேர்வு மறுபடியும் நீட்டு தேர்வை ஏற்று போராடுறான்ட்டாங்க. எல்லாம் ரூபாயை வாங்கி வச்சுருக்கான், காசை வாங்கி வச்சுருக்கான். தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துகிற முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கி வச்சுட்டு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உதயநிதி போன்றோர் அங்கே போய் டெல்லியில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு கையெழுத்து, வெக்கம் இல்லாமல் அப்பனும் மகனும் சொல்லிட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நீட்டு தேர்வு எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு போராட்டம் வெக்கம் இல்லாமல் எம்பிங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறான். இல்லை அதை விட வெக்கக்கேடு என்ன? நான் சினிமாக்காரன், அந்த உதயநிதிக்கு இதாக இருந்த சினிமாக்காரன், அந்த ரஞ்சித்து, அந்த ஒருத்தர் வெற்றிமாறன், இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுபடியாக இருந்த கூட்டம் அமீர், இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறான். சினிமாக்காரனுக்கு எதுக்கு என்னையா சம்பந்தம்? நீட்டு தேர்வு வேணுமா வேணாமான்னா அவன் பேரண்ட்ஸ், அவனுடைய பெற்றோர்கள், பரீட்சை எழுதுகிற மாணவர்கள், அவன் தான் ஏன் முடிவு பண்ணணும்? போராட்டம்னால அவன் தான் நடத்தணும். அவன் சும்மா இருக்கான். சினிமாக்காரனா அரசியல்வாதியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆண்ட்ரியா கூட ஷூட்டிங் நடத்திருக்காங்க. வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி சினிமா ஷூட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து இதை போய் பாருங்க. அவன் சினிமாவில் 1008 பிரச்சனை இருக்குது, படம் ஓட மாட்டேங்குது, எல்லாம் லாஸில் இருக்கான். சினிமாவில் இருக்கிற பிரச்சனை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு வரையா? எல்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்த பயிலுங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. சினிமாவை தவிர என்ன தெரியும் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிர்க்கும். அதில் கம்யூனிஸ்ட் இதுலேயும் ஒரு 5-6 பேர் போராட்டம் பண்ணியிருக்கான். இந்த போராட்டத்தை நாங்கள் தூண்டி விடல. அந்த சண்முகம் சொல்கிறார், எப்படின்னா போராட்டத்தை பொதுவாக நாங்கள் தான் தூண்டி விடுவோம், அவர் ஒத்துக்கிறார். ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் தூண்டி விடலப்பாங்கிறார். போராட்டத்தை தூண்டுவது தான் எங்கள் வேலை. நாங்கள் போராட்டத்தை தூண்டுவோம், அதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை தூண்டல. அந்த போராட்டத்தை அவங்க தூண்டி விடுவாங்க. எல்லா போராட்டையும் தான் தூண்டி விடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். போராட்டம்ங்கிறது எப்போன்னா நியாயம் கெட்டு போராட்டம். கம்யூனிஸ்ட்காரை திசை மாறி போயிட்டான். கம்யூனிஸ்ட தத்துவம் வேற. இன்னைக்கு கம்யூனிஸ்டத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறவங்க பக்க ஃப்ராடுங்க. இவன் வந்து திசை மாறி போகிறான். தொழிலாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் போராட்டம் ஏற்படுத்த வேண்டும். போராட்டத்தை உருவாக்கி விடுவது ஒரு கம்யூனிஸ்டுகளின் பொறுப்பல்ல. அப்படி சொல்பவன் உண்மையான கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்துக்கிட்டு இதுக்காக போராடிட்டு நீட்டுன்னு அங்கே கதவுகள்லாம் அடைச்சாச்சு. மறுபடியும் இந்த உதயநிதி தூண்டி விட்டு 2 சினிமாக்காரங்க 2 அரசியல்வாதி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான்
அடுத்த கட்ட கருத்து. அடுத்து திமுக தான் நிலைமை மோசம்னா, இன்னைக்கு அதிமுகலையும் நிலைமை மோசமாயிடுச்சு. இபிஎஸ் இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அது ஏன் போட்டாருன்னு தெரியல. அது கடவுளுக்கு தான் தெரியும். பாதி பேர் வரல. மாவட்ட செயலாளர் எல்லாம் வெறுத்துட்டான். அதிமுக ஆட்டம் கொண்டு இருக்கிறது. 800 கோடி 80 கோடி வட்டி எவ்வளோ படம் இருந்து என்ன பண்ண, ஓட்டுப்பட ஆள் வேணும்ல, எல்லாம் முடிவு பண்ணிட்டான். இபிஎஸ்ஆலேயே அதிமுக வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு பல அதிமுக தொண்டர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. இந்த பிரச்சனத்தில் மேகதூதனையை பற்றி நான் பேசுவேன். மேகதூதனை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலைமை மோசமாக இருக்குது. விஜய் வாய்வே திறக்கலையே. விஜய் எப்போத்தானப்பா கூட்ட மாட்டார். அப்படி விஜய் அப்படி சொல்கிறது யார்? ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் 5 வருஷமாக இருக்கும்போது வாயவே திறக்கலை. மேகதூதனைங்கிற வார்த்தையே உச்சரிக்கலை. நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பா துரோகம் பண்ணார். நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எழுதி கொடுக்குறத பார்த்து படிக்கிறத தவிர ஒரு அளவு தெரியாது. அதனால் ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேகதூதனை வந்து வாயவே திறக்கலை அப்படிங்குது. எதுக்கு வாயை திறக்கிறது? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். ஏன் அவசரப்படுறீங்க? இட்ஸ் டூ ப்ரீமேச் சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டான். தமிழ்நாடு போட்ட வழக்கை கட்டும்போது நீ கொண்டு வான்னு இருக்கான். மேகதூதனை கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அப்போ கேஸை போடுவாங்க. விஜயும் போடுவார், மற்றவங்களும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஏன்ப்பா குதிக்கிறீங்க? ஆட்சியில் இருக்கும்போது குதிப்பை காணாமல் இப்போ வெளியில் வந்தோடனே ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக இருக்க என்ன விஷயம்? மேகதூதனை பற்றி அவ்வளோ கவலைப்படுறவங்களா? இல்லை லண்டனில் போய் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை எப்படி வெள்ளையாக்குறது, துபாயில் வந்து அந்த பணத்தை எப்படி வெள்ளையாக்குறது, துபாயிலேருந்து ஈஸ்ட்டு மகாபலிபுரம் ரோட்டில் 100 மாடி 100 மாடி 50 மாடின்னு சொல்லி எப்படி பெரிய பெரிய கட்டிடங்களா ஊழல் பணத்தை கட்டுறது, இதுதானே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மேகதூதனை பற்றி கூட தெரியுமா ஸ்டாலின் அப்படிங்கிறார். ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி இது பண்ணுறதுன்னு தான் தெரியுமே ஒழிய இதை பற்றி அவர் எப்பவும் பேசியதும் இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தது. முதன்மை நீதிமன்றம் இதில் சென்னையில் அது பெரிய ஹைகோர்ட்டுக்கு அடுத்து அதுதான் பெரிய கோர்ட்டு. அங்கே தான் செந்தில் பாலாஜி கேஸ் எல்லாம் வந்தது. செந்தில் பாலாஜி ஐயோ அம்மான்னு கத்தினால கருணாநிதி பாணியில் அவன் ஈடி பிடிக்கும்போது அசந்து உட்காந்துட்டான்ல. இதெல்லாம் போயிட்டார். உச்சாலாம் போயிட்டார். பிடிச்சி கற்றுன்னு அவன் ஈடிக்காரன் அரண்டு ஓடினவன் அதோடு ஓடிட்டான். என்னையா இது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கைது பண்ணாலே வம்பா இருக்க, கைது பண்ணுனா கத்துறான் குத்துறான் இது மாதிரிலாம் பண்ணான் அப்படின்ட்டு அதோடு போனவன் திரும்பி வரவே கிடையாது. லெட்டர் மட்டும் எழுதுவான். கேஎன்ஆர் வந்து இன்னும் 1000 கோடி அடிச்சிட்டாரு, எஃப்ஐஆர் போடுங்க. ஆனால் அவன் வந்து பிடிக்க மாட்டான். பிடிக்கிறதுக்கு பயம். இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஊச்சாப்பாடு மாதிரி எல்லாம் பண்ணிட்டாருன்னு வைங்க, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப பயத்தில் அவனே இதாகிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்றைக்கி ஒருத்தரை கைது பண்ணாங்க. இப்போ கைது பண்ணி நம்மளுக்கு எப்படின்னா, அது விஜய் செஞ்சாலும் தப்புனா தப்பு தான் நம்ம சொல்லுவோம். யார் செஞ்சாலும் எப்போவுமே சொல்கிறேன், பேசவே கூடாது, நல்லா நினைக்கவே கூடாது. நம்ம இந்திய இது இருக்க அரசியல் சட்டம் அது சில இதுங்களை நமக்கு கொடுத்துருக்கு, பேச்சுரிமை. அப்போ நான் வந்து மற்றவங்கள பேசுகிறேன். உனக்கு என் மேலே கோபமாக இருந்திருக்கா, உனக்கு என் மேலே கோபம்னா அவதூறு வழக்கு போடு. இதுதான் ஆரம்ப கட்டத்திலேருந்து இருந்தது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். இப்போ விஜய் வந்து இந்த கேஸில் பழனி கோயில் மந்திரி ஏதோ பேசியிருக்கான், ஒருத்தன் அடிப்பேன் குத்தெல்லாம் பேசுகிற ஏதோ பேசியிருக்கான் மந்திரியை பற்றி. அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. முதன்மை நீதிமன்றம் ஜட்ஜி விசாரிக்கிறார், எதுக்கியா பண்ணீங்க? அப்போ சொல்கிறார், மந்திரியே பேசுகிறான். அதுக்கு ஜட்ஜு சொல்கிறாரு, ஒரு அரசாங்கத்தையோ மந்திரியையோ முதல் மந்திரியோ எதிர்த்து பேசுவதுங்கிறது குற்றமாகாது. பாருங்கள் எப்படி அது 2 குழுக்களிடையே மோதலை உருவாக்குகிறது அப்படின்னு நீ சொல்கிறது செல்லாது. ஒருத்தரை தாக்கி பேசுகிறதும் தூக்கி பேசுகிறதும் ஜனநாயகத்தில் வாடிக்கை. அவர்கள் ரொம்ப வன்முறை தூண்டுற மாதிரி பேசுனா நீங்கள் சொல்லலாம். இவங்கள இப்போ கேட்டால் மந்திரியை தாக்கி பேசுனா மந்திரியை தாக்கி பேசக்கூடாதா அப்படிங்கிற. பிரதமரையை தாக்குறானே,
இந்த பிரசன்னான்னு ஒரு 3ஆம் தர பேச்சாளர் இருப்பார். அவர் வந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டரே திட்டுவார். அதனால் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் கிடையாது. கொள்கை ரீதியாக யாரையும் தாக்கி பேசலாம். அவர் மந்திரியை தாக்கி பேசிட்டாருன்னு ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. என்ன அங்கேயே விடுதலை பண்ணிட்டார். இப்போ எனக்கு ஏசப்பட்டாங்க. கேட்டால் என்ன எல்லா ஜட்ஜும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாமா? அப்படி தீர்ப்பை யார் தான் தப்புன்னு சொல்கிறது? இப்போ ஒரு தீர்ப்பு தப்பாக கொடுக்குறீங்க, அப்போ தப்புன்னு சொல்கிறது யார்? யாருமே சொல்லக்கூடாதா? நாங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாமான்னு அர்த்தம்? அது வெறும் தீர்ப்பு தானே. இல்லை பிரம்மா எழுதின தலைவிதியா நீங்கள் எழுதுறது? ப்ரெஸ் நீங்கள் எழுதுறதுன்னா என்ன? அதில் தப்பு இருந்தால் தப்புன்னு சுவாமிநாதன் அவரே சொல்கிறாரு, ஜட்ஜுங்களை விமர்சிக்கலாம்னு. நான் ஜட்ஜை தான் விமர்சித்தேன். அவர் கொடுத்த ஜட்ஜு நான் கொடுத்த தீர்ப்பை விமர்சித்தேன். இவங்க அம்மா வந்துட்டு சிறப்பாக்கம் எம்எல்ஏ வர்றாங்கன்னு சொன்னேன், உண்மையை சொன்னேன். போட்டாங்க. இப்போ இந்த கோர்ட்டு என்ன சொல்லுது? அதே ஜட்ஜு சொல்கிறாரு, என்ன தீர்ப்பு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, தீர்ப்பை விமர்சிப்பது குற்றமாகுது. அது தனியாக நானும் செஞ்சேன். அதனால் யாரும் பேசலாம் அப்படிங்கிறது தான் நீதி, அதுதான் சட்டம். அதனால் விஜயும் அதை ஃபாலோ பண்ணணும். விஜய் பேசுகிறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ளே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் ஆட்சி மாற்றம் வரும்போது அது நிச்சயம் பாதிக்கும் மற்றவர்களை. ஆட்சி மாற்றம் வராதுன்னு வைங்க, இன்றைக்கி திமுககாரெல்லாம் நீ வரமாட்டான். திமுககாரனை பற்றி எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இங்கே சகாப்தம் இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது இல்லை, சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லை, அது விஜயும் சேர்ந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லோரையும் கைது செய்ய வேண்டாம். மற்றவங்க மேலே வழக்கம் போடுங்க, கைது செய்யாதீங்க. இந்த கையை உடிப்பேன் காடை உடிப்பேன்னா ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்ல, நீதிமன்றமும் சொல்லுது. அது சரியாக பட்டுச்சு. அதனால் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய அரசியல் ஆடுகளத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.